12th மேக்ஸில் லெசன் 4ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு எக்ஸாம்பிள் 4.28. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேர்ன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் டேர்ன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு பை பை 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பை பை 4 இருந்துச்சுன்னா இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ சால்வ்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம்னா டேர்ன் இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் டேர்ன் இன்வர்ஸ் பி அந்த ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபார்மில் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டேர்ன் இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் டேர்ன் இன்வர்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு tan inverse ப்ளஸ் வந்துருக்கிறதுனால a ப்ளஸ் பி பை 1 மைனஸ் ஏபி இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஏக்கு பதிலாக இது எழுதணும், பிக்கு பதிலாக இது எழுதணும். அப்போ ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்பொழுது tan இன்வர்ஸ் போட்டுக்கோங்க. tan இன்வர்ஸ் a ப்ளஸ் பி, இதான் a இதான் b. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2 பை 1 மைனஸ் ஏபி, 1 மைனஸ் ஏபி ஏங்கிறது இது எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2, அதுக்கடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2 போட்டு ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இதோட வேல்யூ தான் நமக்கு வந்து 5/4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ன் இன்வர்ஸ் அங்கிட்டு போச்சுன்னா இந்த இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும், டேர்ன் மட்டும் வரும். ஸோ இந்த பக்கம் வரும்போது tan 5/4 அப்படின்னு வந்துடும். நம்ம இதை மட்டும் இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள் இடையில ப்ளஸோ மைனஸோ வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இது வேறு டேர்ம் இது வேறு டேர்ம். ஸோ அதனால் ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதாவது எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 போட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு டேர்ம் ஆச்சுன்னா கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 அடுத்து ப்ளஸ் போட்டு இது ரெண்டையும் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 இப்போ மேல் உள்ளது முடிஞ்சு அடுத்து கீழே உள்ளது பை. ஸோ கீழே பாருங்கள் 1 மைனஸ் இது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அதாவது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அப்போ ஃபார்முலானது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இதான் ஏ இதான் பி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 தான் வரும் பை கீழே அதே போல் இதுவும் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 அப்போ ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அதே ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏங்கிறது எக்ஸு பிங்கிறது 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இஸ் ஈக்குவல் டு இந்த டேன் இன்வர்ஸ் அங்கே போச்சுன்னா டேன்னு மாறிடும். அப்போ tan π/4. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இருக்கா இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 2 2x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2 ப்ளஸ் இங்கே அதே போல் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2x 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2 பை கீழே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 அதாவது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அப்போ இதுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா போட போகிறோம். ஏங்கிறது எக்ஸு பிங்கிறது 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 பை கீழே உள்ளது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்க வச்சு போனோம், அதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 வச்சது பிறகுனா அதே தான் வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அடுத்து இங்கே மைனஸ் இதை வந்து அப்படியே போட்டுக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை கீழே உள்ளது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு tan π/4னா tan 45 டிகிரி. tan 45 என்ன வேல்யூனா 1. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ம் கேன்சல் ஆகிடும். இப்போ மேல் உள்ளது பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 2 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்கே 2x ப்ளஸ் 2x இங்கே மைனஸ் 2x இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது மைனஸ் 2 மைனஸ் 2வும் மைனஸ் 4 பை கீழே அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா இது வந்து சிம்பிள் மாறும். அப்போ சிம்பிள் மாறும் பொழுது இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1 வந்துடும் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன ஆகும் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை மைனஸ் 4 1 போச்சுன்னா மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1. இதை வந்து அப்படியே கிராஸாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அதுக்கப்புறம் 4 அங்கே கொண்டு போயிருங்க. 2 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் 4. அப்போ 2 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ல் 3 போச்சுன்னா 1. நம்ம இதில் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 இன்ட்டு வந்துச்சுன்னா 1/2ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா நம்ம ரூட்டாக மாறும். ரூட் எடுக்கும்பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான் வரும். பை 2க்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால் ரூட் 2. ஸோ இதான் வந்து
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 இதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ ரொம்பவே ஈஸியான 5 மார்க் தான். இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கூட பார்ப்போம்.